இந்த ராசியில் இருந்த குரு நம்ம என்ன பண்ணாருன்னா நிறைய இடங்கள்ல நம்மள தோல்வி, அவமானம், நிறைய இடங்கள்ல கடன், அந்த கடன் அப்படிங்கிறத வெளியில சொல்லிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கடனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மாசத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ராசியாதிபதி புதன் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் கொடுக்கக்கூடிய இடத்தில் போய் அமர்ந்து வக்ரம் அடைந்து பிறகு நிவர்த்திக்கு 5ஆம் இடத்துக்கு புதன் வந்து விடுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலும் இந்த செவ்வாயை குரு பார்க்கிறது. இப்போ நோயாக இருந்தாலும் சரி, வம்பு வழக்கு, எதிரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் இவர்கள் சாதகமாக்கி கொள்வார்கள். இந்த மாதத்தின் முடிவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாதிரி திக்கு தெரியாமல் பயணித்து கொண்டிருந்த இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு தெளிவான இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் என்ன சொல்ல போகிறது. முதலில் நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. நவம்பர் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறது. இதை ஒரு சில ராசிகளுக்கு மாளவிகா யோகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ரம் அடைகிறது. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி நமக்கு நீசமடைந்த சூரியன் துலா ராசி மண்டலத்திலிருந்து விருச்சிக ராசியில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகமாக மாறுகிறது. நவம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த புதன் என்ற கிரகம் வக்கரத்தில் துலா ராசி மண்டலத்துக்குள் பின்னோக்கி வருகிறது. நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் தனது ஆட்சி வீட்டில் இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறது. வருடாந்திர கிரகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று தனது உச்ச வீட்டில் கடக ராசியில் அமர்கிறார். மேலும் குரு என்பவர் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார். ராகு கேது இந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ குரு செவ்வாய் பார்வை, சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் புதன் சேர்க்கை, அதையும் தவிர சூரியனுக்கு குரு பார்வை. இந்த ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சேர்க்கையுமே நாம் தனித்தனியாக 12 வீடியோக்களாக உருவாக்க வேண்டிய விஷயம். நேரமின்மையின் காரணமாக அனைத்து சாராம்சங்களையும் இந்த பதிவில் நாம் கொடுத்துள்ளோம். உங்களது ராசிக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களை மேலும் தூக்கி போடுமா அல்லது மேலும் அதிர்ஷ்டத்தை நன்றாக தூக்கி கொடுக்குமா என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். மிதுன ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு, இவங்களுக்கு ராசியில இவர்களை பிடித்து ஆட்டி கொண்டிருந்த, உருட்டி கொண்டிருந்த அந்த குரு அப்படிங்கிறவர் இவங்க ராசியை விட்டு இப்போ வெளியில போய் 2ஆம் இடச்சம் அப்படிங்கிற ஒரு உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ராசியில் இருந்த குரு நம்ம என்ன பண்ணாருன்னா, நிறைய இடங்கள்ல நம்மள தோல்வி, அவமானம், நிறைய இடங்கள்ல கடன், அந்த கடன் அப்படிங்கிறத வெளியில சொல்லிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கடனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா நம்ம கடன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளியில காமிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மை நோக்கி வரக்கூடிய நிறைய வியாபாரங்கள், நிறைய புதிய ஒப்பந்தங்கள், நியூ ப்ராஜெக்ட்ஸ் வராது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குமே அப்படின்னு இவர்கள் காண்பித்து கொள்ளாமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்வதுதான் புத்திசாலித்தனமா இவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். இந்த மாசத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ராசியாதிபதி புதன் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் கொடுக்கக்கூடிய இடத்தில் போய் அமர்ந்து வக்ரம் அடைந்து பிறகு நிவர்த்திக்கு 5ஆம் இடத்துக்கு புதன் வந்து விடுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கடனை வாங்கலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாமான்னு முதலில் யோசித்து கொண்டிருப்பார்கள்.
அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கடனை வாங்காமலேயே என் கையில் ஒர்க் இருக்குது, என் கையில் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எடுத்து காண்பித்தே கடன் வாங்காமல் மிகவும் புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள், அது ஆர்டர்ஸாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்ல ப்ராஜெக்டாக இருக்கலாம், இவர்கள் பக்கம் இவர்கள் திருப்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்வது தான் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இந்த மாதத்தில் வருகிறது. கொஞ்சம் லேசாக அப்படியே யோசித்து விட்டு இவர்கள் பின்னாடி வந்து விடுவார்கள். இது ஏன் அப்படின்னா, இந்த 5-6 பரிவர்த்தனை இவர்களுக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும், இவர்களுக்கு புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, அதாவது இவங்களுடைய ராசியாதிபதி மற்றும் இவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியின் பரிவர்த்தனை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இவர்களை மேலே தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் இந்த செவ்வாயை குரு பார்க்கிறது. இப்போ நோயாக இருந்தாலும் சரி, வம்பு வழக்கு, எதிரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் இவர்கள் சாதகமாக்கி கொள்வார்கள் இந்த மாதத்தின் முடிவில். இதற்கு காரணம் இவர்களுடைய ராசியாதிபதியே 5ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறது. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோய், எதிரி, கடன், இந்த 3 விஷயத்திற்கும் ஒரு விரயம், ஒரு எக்ஸ்பயரி, அதனை நோக்கி இவர்கள் பயணிப்பார்கள். மிகவும் புத்திசாலித்தனமாக இந்த காயை இவர்கள் நவத்துவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்களுக்கு ஒரு யோகாதிபதி அல்லன்னா பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பெற்று பிறகு அவர் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம் மதி மயங்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களில் இவர்கள் லயித்து போவார்கள். ரொம்பவும் ரசித்து ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் ஒன்றி விடுவார்கள். அது நடுவயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய தொடர்புகள், காதல், காமம் போன்ற விஷயங்கள் வழக்கத்தை விட இது காலகட்டங்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தூக்கலாகவே காணப்படும். இதில் புத்திசாலித்தனமாக தேவையான விஷயத்தை மட்டும் நீங்கள் கிரகித்துக் கொள்வதுதான் சரி. அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் கேது இருப்பதனால் இவர்கள் வந்து நிறைய பயணங்கள் மூலம் ஆதாயம், அந்த பயணங்கள் வந்து தேவையா, அதில் வந்து ஒரு நல்ல ஞான மார்க்கம் என்ன அப்படிங்கிறதை நோக்கி இவர்கள் பயணிப்பார்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் என்ற கிரகத்தை இவர்களுக்கு குரு பார்க்க இருப்பதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு தெளிவு வரும். இந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், இல்லை அரசாங்கத்திலேருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வரணும், ஒரு பேமெண்ட் வரணும், இப்படி எல்லாம் யார் சொல்லுகிறார்களோ அதெல்லாம் இவர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக வரும். 7ஆம் அதிபதி குரு, லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய இந்த ஜூபிட்டர் 2ஆம் வீட்டில் உச்சம். அப்போ மிதுனராசி பெண்ணாக இருந்தால் கணவன் மூலம் ஆதாயம், கணவனாக இருந்தால் மனைவி மூலம் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும். நிறைய தோல்விகள், அவமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது ஏற்படும். இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். இந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங். அப்போ மிதுனராசிக்காரர்களுடைய தந்தையை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் டீவியேட் செய்வதற்கு, தவறான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்பதற்கு, ஏதாவது ஒரு தொழில் சத்ரு இல்லைன்னா ஒரு தொழில் போட்டியாளர் இல்லைன்னா தொழில் எதிரி தூண்டுவார். அப்போ தந்தை வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதற்குண்டான சின்ன பனிஷ்மெண்ட்டை தந்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இதனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். 10ஆம் இடத்தில் சேட்டன், இதனைத்தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்றதும்,
10ல் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ நிறைய மக்கள் கூட்டம், வாடிக்கையாளர் கூட்டம் உங்களுடைய தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் உங்களை நோக்கி பயணிக்கும். இதனை புத்திசாலித்தனமாக கிரகித்து கொண்டு அந்த வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தி மேலும் மேலும் அவர்கள் மூலமாகவே நிறைய வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய கிரக நிலைகள் இவர்களுக்கு ரொம்பவும் அனுகூலமாக இருக்கிறது. இதில் தேடி தேடி பார்த்தோம்னா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறது. அப்போ நான் ஃபிட்னஸுக்கு போகிறேன், வாக்கிங் பண்ணுறேன், நான் 6 பேக் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன் இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கால் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த 12ஆம் இடத்தை சனியும் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார், செவ்வாயும் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போது பாதங்களில் அடிபடாமல் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருப்பது, இரவு நேரங்களில் உங்களை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது, மேலும் ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். அப்போது செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, சனிக்கிழமைகளில் நீங்கள் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு உங்களை கவச்சம் போல் பாதுகாத்து உங்களை தாங்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாதிரி திக்கு தெரியாமல் பயணித்து கொண்டிருந்த இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு தெளிவான இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.